தற்போதைய அண்மை செய்தி. மழையில் பயிர்களை இழந்த உழவர்கள் தவிக்கும் நிலையில் படங்களை பார்த்து முதலமைச்சர் பாராட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விமர்சனங்களை முதலமைச்சர் மீது வைத்திருக்கிறார், என்ன விவகாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், நாட்டு நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்த போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் என்றும், ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சரின் கை படக்குழுவினு கைகளை பற்றி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை, ஆனால் தான் எதற்கு முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய முதலமைச்சர் என்பதுதான் கவலை அளிக்கிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுகி போனவர் தன்னுடைய ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் ஜெய்பீம் முதல் கூலி, பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது என்றும், தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர் தானே நீங்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர் தானே நீங்கள், அதே போலதான் இப்போதும் மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சரை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க, மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது சரி, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை பார்க்க, அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காதுதான் என்றும், மக்களினுடைய கண்ணீரை உணராத இந்த மன்னர் ஆட்சிக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்ந்த போது வெகு தொலைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். லதா, பல கேள்விகளை முதலமைச்சரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வச்சிருக்கிறாரு. மழையில் பயிர்களை இழந்த உழவர்கள் தவித்து வரக்கூடிய நிலையில் படங்களை பார்த்து முதலமைச்சர் பாராட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தன்னுடைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் முதலமைச்சர் நோக்கி வைத்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம்.